ஐயா தம்பி, நல்லா இருக்கீங்களா? உங்க அன்பு ஆதரவு இருக்கும்போது எனக்கு என்ன தம்பி குறைச்சல்? என்ன பாக்குறதுக்காக ஊட்டி இருந்தா கோயம்புத்தூர் வந்துருக்கீங்க. ஆமா தம்பி, உங்களுக்கு எதுக்கு இப்படி சிரமம்? இதுல என்னங்க தம்பி சிரமம்? தம்பி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல அப்பா அம்மா கூட எஸ்டேட்டுக்கு வருவீங்க. ஊர் திரும்புற வரைக்கும் என் முதுகு விட்டு இறங்கவே மாட்டீங்க. இப்ப என்னடான்னா மலையடி வாரத்து சந்தன செடி மாதிரி மழை 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 மழைன்னு வளர்ந்துட்டீங்க. தம்பி, உங்களை பெற்றவங்க மத்திரம் நீங்க உயிரோட இருந்தா மேல்நாட்டுக்கு போய் நீங்க திரும்புற இந்த நாளை ஒரு திருநாளா கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன ஐயா. நான் மேல்நாட்டுல இருக்கும்போது கூட அடிக்கடி உங்களைத்தான் நினைச்சுக்குவேன். நம்ம எஸ்டேட் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ, ரொம்ப நல்லா இருக்காங்க தம்பி. உங்களை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சா, என் கூடவே எல்லாரும் வரணும்னாங்க. நான் தான் சென்னையாவுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம், நானே எஸ்டேட் வர சொல்றேன், அப்ப ஆசை தீர பாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். தம்பி எப்போ வர்றீங்க? கூடிய சீக்கிரம் வந்து எல்லாரையும் பாக்குறேன். அப்ப நான் புறப்படுறேன் தம்பி. அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கு போனே இல்லைங்க, வேலையெல்லாம் பாதியில விட்டு வந்திருக்கிறேன். அதுவும் தவிர நீங்க எஸ்டேட் வர்றதுக்கு முன்னால நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இல்லையா? நல்லதுங்க, செய்யுங்க. Beautiful Bangalore. Manager, yes. நான் உங்களுக்கு எழுதுறபடி இந்த பங்களாவை விலைக்கு வாங்கி என் டேஸ்டுக்கு தந்தாப்புல ரொம்ப பிரமாதமா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. Really fantastic. Thank you sir. இன்னும் மேல போய் உங்க பர்சனல் ரூம் எல்லாம் பாருங்க. இது யாரையும் வச்சது? மிஸ் ஜெயா, பரம்பரை பகைவனை கூட விட்டுடுவேன், ஆனா பாம்பை கண்டா மட்டும் விடவே மாட்டேன். அந்த வர்க்கமே எனக்கு ஆகாது. I understand sir. அழகா இருக்குன்னு வச்சுட்டேன். கண்ணுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் ஆபத்து, கருத்துக்கு அழகா இருக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். புதுசு தானே, போக போக உங்களை நல்லா புரிஞ்சுக்கும். சாலை